அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோல நாம பார்க்க போறது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கறதோட சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ரத் சஅத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று துன்பத்தின் போது ஓதுமாறு கட்டளையிடப்பட்டது. இந்த உம்மத்திற்கு மட்டுமே சொந்தமாகும். இதற்கு முன் சென்ற உம்மத்தினர்களுக்கும் நபிமார்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையினால் அவர்கள் கண் பார்வையை இழந்தார்கள். துக்கத்துடன் இருந்தார்கள். படைப்பினங்களில் யாரிடமும் இதனை முறையிடவில்லை. அந்த நேரத்தில் யா அசஃபா அலா யூசுஃப என்றுதான் கூறினார்கள். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுஃபின் மீது எனக்கு ஏற்பட்டுள்ள துக்கமே என்பதுதான் இதனுடைய பொருள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறவில்லை. ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான காலணியின் வார் அருந்துவிட்டது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதினார்கள். அதற்கு சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், இதுவும் சோதனையா என்று கேட்டார்கள். அதற்கு முஃமினின் மன வெறுப்பான காரியம் எதுவெல்லாம் ஏற்படுகிறதோ அவை அனைத்துமே சோதனையாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவர்க்கேனும் காலணியின் மார் அருந்துவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிக்கொள்ளவும், ஏனெனில் இதுவும் ஒரு சோதனையாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவர் சோதனையின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதுகின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சோதனைக்கு பகரம் கொடுப்பான். மேலும் அவனுடைய மறுமையை நல்லதாக ஆக்கி விடுவான். மேலும் அவனுக்கு இழந்த பொருளை விட சிறந்ததை வழங்கி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் என்னுடைய கணவர் அபு சலமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சமூகம் சென்று வந்தார்கள். இன்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஹதீஸை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் என்று மகிழ்ச்சியாக கூறினார்கள். அந்த ஹதீஸ், ஒரு முஸ்லிமிற்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ், எனக்கு எனது சோதனையில் கூலியை தருவாயாக, மேலும் அதற்கு சிறந்த பகரத்தை வழங்குவாயாக என்று துஆ செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக அவருக்கு கூலியையும் பரக்கத்தையும் வழங்குவான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த துஆவை மனனம் செய்து கொண்டேன். ஹஜ்ரத் அபு சலமா ரலியல்லாஹு அவர்களின் மரணத்தின் போது நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை ஓதி இந்த துஆவையும் ஓதிக்கொண்டேன். ஆனால் என் மனதில் அபு சலாமாவை விட சிறந்த மனிதர் எனக்கு யார் கிடைக்க முடியும் என்று எண்ணினேன். என்னுடைய இத்தா காலம் முடிந்த பின் ஒரு நாள் நான் ஒரு தோலை பதனிட்டு கொண்டு இருந்தேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வீட்டிற்குள் வர அனுமதி கேட்டார்கள். நான் தோலை வைத்துவிட்டு என் கையை கழுவிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டிற்குள் வருவதற்கு அனுமதி கூறி ஒரு மெத்தையில் அமர வைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார்கள். அதற்கு நான், இது எனக்கு கிடைத்த ஒரு நற்பாக்கியம்தான், ஆனால் நான் ஒரு ரோசமுள்ள பெண், ஆகையால் தங்களுடைய சுபாவத்திற்கு மாற்றமாக ஏதாவது ஒரு செயல் என்னால் நிகழ்ந்து அதனால் அல்லாஹ்வின் தண்டனைக்குள்ளாகி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். இரண்டாவது, நான் வயது முதிர்ந்தவளாகவும் இருக்கிறேன்.
மூன்றாவது எனக்கு குழந்தைகளும் இருக்கின்றனர் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையில்லாத ரோசத்தை நீக்கி விடுவான். மேலும் என்னுடைய வயதும் குறைந்ததாக இல்லை. மேலும் உன்னுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். இதனை கேட்ட பின் எனக்கு எந்த காரணமும் இல்லை நாயகமே என்று கூறினேன். அதன் பின் என்னுடைய திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்தது. அந்த துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கணவரை விட சிறந்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு வழங்கினான். நூல் அஹ்மத். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது துன்பமோ கவலையோ ஏற்பட்டு சில நாட்கள் கழித்து மீண்டும் அவை நினைவுக்கு வரும்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிக்கொண்டால் சோதனையின் போது பொறுமையாக இருப்பதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை இந்த நேரத்தில் கிடைக்கும். ஹஜரத் அபு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் என்னுடைய ஒரு குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு கபரில் இருந்து வெளிவரும்போது அபுதல்ஹா கவுலானி அவர்கள் என்னுடைய கையை பிடித்து வெளியேற்றினார்கள். மேலும் நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் வாங்கும் வானவரிடம், நீ என்னுடைய அடியாரின் கண் குளிர்ச்சியையும் ஈரக்குலை அவனை விட்டு பிடுங்கிக் கொள்ளும் போது அந்த அடியான் என்ன கூறினான் என்று கேட்க, அதற்கு யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்தான். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதினான் என்று அந்த வானவர் கூறுகின்றார். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்காக ஸ்வர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், அதற்கு பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்று கூறுகிறான். நூல் இப்னு மாஜா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை நாம் அனைவரும் அடிக்கடி ஓதி வருவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.